6ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இங்க பாருங்கள், இந்த 982 அப்படின்ற நம்பர்லேருந்து இந்த பி போர்டு 8, அப்புறம் பாருங்கள் ஒரு நாள் விட்டு ஏ போர்டில் 3 அப்படின்னு வருது 3, அடுத்து சி போர்டில் 3, 8 அப்படின்ற நம்பர் வரணும். கரெக்டாக ஒரு நாள் விட்டு பாருங்கள் சி போர்டில் 8 அப்படின்ற நம்பர் வந்துச்சு. இந்த பாருங்கள் ஏசி 92, பிசியில் ஃபுல் ஆப்போசிட் 74, அடுத்து ஏபியில் 42 வரும் அப்படின்னு எடுத்தோம் நாம். ஆனால் பார்த்தீங்கன்னா 47 அப்படின்னு வந்துச்சு. கரெக்டாக வந்து இந்த பேட்டர்னு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கரெக்டாக முடிஞ்சுது. ஸோ அடுத்து இதிலேருந்து 2 நம்பர் வருமா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசியில் 92 அப்படின்னு வந்தது. 092 அப்படின்ற ஒரு நம்பரு வந்தது. ஓகேங்களா. இந்த இடத்துல 923 அப்படின்ற நம்பரு நாம் எடுத்திருந்தோம். மெம்பர்ஷிப் வீடியோவில் 920ன்ற நம்பரு கொடுத்துருந்தேன். பார்த்தீங்கன்னா 092ன்ற நம்பரு பாக்ஸில் வந்துருச்சு. ஸோ அடுத்து வந்து ஒரு நாள் விட்டு திரும்பவும் இதிலேயே வந்து வரத்துக்கான சான்ஸ் இருக்குது. எப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்த 8ன்ற நம்பரு பி போர்டு பாருங்கள், பி போர்டு, அடுத்து ஏ போர்டு, அப்புறம் வந்து சி போர்டு வந்துச்சு. ஸோ இப்போ இந்த 0ன்ற நம்பரு நமக்கு ஏ போர்டில் வந்திருக்கு. ஒன்று பி போர்டு, சி போர்டு ஒரு நம்பர் ஆப்போசிட்டோ டைரெக்டாவோ வரணும். ஓகேங்களா. ஒன்று இது பி போர்டில் 5ன்னு வரணும், இல்லை 0ன்னு வரணும், இல்லை சி போர்டில் 05 அப்படின்னு வரணும். அடுத்து பாருங்கள், இந்த 92ன்ற நம்பரு நமக்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு கேம் வரணும். ஸோ அது அந்த பேட்டர்ன் எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், எப்போவுமே நம்ம ரெகுலராக எடுக்கிற பேட்டர்ன் தான். 92 ஏபி, சி போர்டு 0, 920 அப்படின்னு வந்துச்சு. இப்போ இந்த 57 ஏபி, சி போர்டில் இருக்கிற 9 சேர்ந்து 579 பாக்ஸ் வரணும். ஓகேங்களா. 579 பாக்ஸு நமக்கு 957 அப்படின்னு வரலாம். ஓகேங்களா. 957ன்ற நம்பர் வரலாம். அடுத்து இந்த நம்பரு வேறு எப்படி வரும் அப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், 811ல் நமக்கு 11ன்றது ஃபுல் ஆப்போசிட்டு 66 அப்படின்னு வந்தது. கேமில் பாருங்கள் 66 அப்படின்னு வந்தது. 66ன்னு வந்தது. அடுத்து ஒரு நாள் விட்டு இந்த 29 92 அப்படின்னு வந்தது. ஸோ இந்த இங்கே பம்பர் ரிசல்ட் இருக்குது, அது விட்டுருங்க. இங்கே பாருங்கள், இந்த 69ன்ற நம்பர் இந்த இடத்துல முதல்ல இங்கே 2 நம்பர் ஆப்போசிட்டு, இந்த 11ன்றது 2 நம்பர் ஆப்போசிட்டு, இந்த 29ன்றது அப்படியே 92 அப்படின்னு எந்த நம்பரும் ஆப்போசிட்டாக வந்துருச்சு. இப்போ இந்த 69ன்ற நம்பரு ஒரு நம்பர் ஆப்போசிட்டு வச்சு வரணும். அது பாருங்கள், இந்த ஒரு நம்பர் ஆப்போசிட் இல்லை 2 நம்பர் ஆப்போசிட் வச்சு அந்த இடத்துல வரணும். மேக்ஸிமம் ஒரு நம்பர் தான் ஆப்போசிட் ஆகணும். அப்போ நமக்கு 1991 அப்படின்னு வரலாம். அப்படி இல்லைன்னா 46 64 அப்படின்ற நம்பர் கேமில் வரலாம். கடைசியாக இந்த 092 பாருங்கள், போன வருஷத்தில் மார்க் பண்ணாமல் விட்டுட்டேன், இருங்க. 092ன்ற நம்பர் வரும்போது பாருங்கள், அது கீழே 441 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. ஸோ இந்த 441மே பாக்ஸில் டைரெக்டாக வரத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. அப்போ 414 இல்லை 441 டைரெக்டாக வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பாருங்கள், இந்த இந்த 41, இந்த 69 இங்கே அதில் ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு கேம் வரணும். ஓகேங்களா. பார்த்துங்க. அடுத்து இப்போ நம்ம 597 பாக்ஸ் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எடுத்தோம்ல, அதில் பாருங்கள் இந்த 861 இதில் வச்சு தான் நம்ம வந்து 920 அப்படின்னு ஐடியா பண்ணோம். இங்கே பாருங்கள், இந்த 861க்கு சி போர்டு ஆப்போசிட் வச்சு பாருங்கள் 866 அப்படின்னு வரும். அடுத்த சி போர்டு ஆப்போசிட் வச்சு பாருங்கள் 920ன்னு வரும். அது பாக்ஸில் நமக்கு 092 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ திரும்பவும் வந்து சி போர்டு ஆப்போசிட் வைங்க 7ன்னு வரும். ஸோ இந்த 7ன்னு வரும்போது இங்கே 097 பாக்ஸ் வரணும். இங்கே நமக்கு பார்க்கும்போது 579 பாக்ஸு. இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது நமக்கு 579 பாக்ஸு. ஸோ அப்போ நமக்கு என்ன நம்பர் வரணும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து கேமில் 97 79 வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. 97 79 வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பாருங்கள், இந்த மெத்தடில் நமக்கு இந்த 86 ஏபியில் 86 அப்படின்னு வந்தது. இந்த 09 09 அப்படின்னே வந்தது. இப்போ இந்த 92ன்ற நம்பரு ஏபியில் 92 29 அப்படின்ற நம்பரு வரலாம். இங்கே 61க்கு நமக்கு ஒரு நம்பர் ஆப்போசிட்டு 66. இந்த இடத்துல பாருங்கள் 92க்கு அப்படியே வந்து 92ன்னே வந்துச்சு. அப்போ இந்த 25 ஃபுல் நம்பர் ஆப்போசிட் ஆகணும்.
அப்போ 70 அப்படின்னு வரணும். அப்போ இங்கே 970 அப்படின்னு கேமில் பாக்ஸில் வரணும். இல்லைன்னா ஏபியில் 9229 மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? 970 975 பாக்ஸ் அடிக்கணும். இதில் பாருங்கள், நம்ம பிசியில் 1991 46 64 அப்படின்ற நம்பர் எடுத்திருக்கோம். அதற்கு இன்னொரு ஆப்போசிட் வச்சு 441ன்ற நம்பரு. அடுத்து இந்த 579 097 இந்த 3 நம்பருமே மேக்ஸிமம் பாக்ஸ் ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படின்னு. ஏபியில் அந்த 9229 அப்படின்ற நம்பரு மேக்ஸிமம் ஏபியில் 92ன்ற நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் 2 9 மேட்ச் ஆச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து இந்த மேக்ஸிமம் இந்த 579 097 பாக்ஸ் போட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா 79 97 மட்டும் ஆல் போர்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? பிசியில் இந்த 19 இந்த 64 ஆப்போசிட் வச்சு பாருங்கள், 8 நம்பர் வரும். அடுத்து இந்த கேரளா டிக்கெட் புக்கிங் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை நார்மல் கால் பண்ணுங்கள். புக்கிங் பற்றின வேறு எதனா தகவல் வேணும்னாலுமே எந்த நேரத்துலையுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். நம்ம சேனல்லேருந்து வரேன்னு சொல்லுங்கள். நிறைய ஆஃபர் வச்சுருப்பாங்க. ரெண்டாவது சில பேர் வந்து பாக்ஸ் பண்ணுறதுக்கு கம்மி ரேட்டில் ஆஃபர்ஸ் கேட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரூ. 1லேருந்து ரூ. 10 வரைக்குமே நிறைய ஆஃபர் வச்சுருக்காங்க. ரூ. டிக்கெட்டில் நீங்கள் நிறைய பேர் ஏற்கனவே அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ரூ. டிக்கெட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 100 நம்பர் 200 நம்பருமே ஃபாலோ பண்ணலாம். ஒரு நாள் 2 நாள் இல்லை 3ஆவது நாள்லையுமே அந்த வின்னிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ அது டீட்டெயில் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ரூ. 1 ரூ. 3 ரூ. 5 அந்த மாதிரி ரூ. 7 ரூ. 10 வரைக்குமே 5 விதமான ஆஃபர் வச்சுருக்காங்க. அதில் நீங்கள் பாக்ஸ் ஈஸியாக வந்து ட்ரை பண்ணலாம். அதாவது போனாலுமே வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். அப்படி வின்னிங் வந்தாலுமே வந்து வின்னிங் வாங்கின ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கும். அதோட பாக்ஸ் ட்ரை பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ரேட்டெல்லாம் உங்களுக்கு அதாவது ரொம்ப லாஸ் ஆன மாதிரி தெரியாது உங்களுக்கு. அதனால் கம்மியாக ப்ளே பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி ஸ்கீமெல்லாம் கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதனால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை நார்மல் கால் பண்ணுங்கள். புக்கிங் டீட்டெயில் கேளுங்க. புக்கிங் பண்ணிங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம சேனல்லேருந்து வரேன்னு சொல்லுங்கள்.